அனைவருக்கும் வணக்கம். தமிழக வரலாறு அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தற்கால இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு மண்டலம் வரலாற்று காலத்துக்கு முன்பு முதல் மக்கள் வாழும் உறைவிடமாக தொடர்ந்து இருந்து வந்துள்ளது. தமிழ்நாட்டின் வரலாறும் தமிழ் மக்களின் நாகரிகமும் உலகின் மிக பழமையானவையாகும். முந்தைய பழங்காலம் முதல் தற்காலம் வரையிலான தமிழ்நாட்டின் வரலாறு முழுவதிலும் இந்த பகுதியானது பல்வேறு புற கலாச்சாரங்களுடன் ஒருங்கிணைந்து இருந்து வந்துள்ளது. வரலாற்றில் ஒப்பீட்டளவில் குறுகிய கால பகுதிகளை தவிர்த்து பிற காலகட்டங்களில் தமிழ்நாடு பகுதி புற ஆக்கிரமிப்புகள் எதுவுமின்றி சுதந்திரமாக இருந்து வந்துள்ளது. சேர, சோழ, பாண்டிய மற்றும் பல்லவ பேரரசுகளே 4 பண்டைய பூர்வீக தமிழ் பேரரசுகளாக இருந்தன. இவர்கள் தனித்தன்மை வாய்ந்த கலாச்சாரம் மற்றும் மொழி ஆகியவற்றை கொண்டு இந்த பகுதியை ஆட்சி செய்தனர். இதனால் உலகில் அழியாமல் வழக்கத்தில் இருந்த சில பழமையான இலக்கியங்களின் வளர்ச்சி சாத்தியமானது. இவர்கள் ரோம பேரரசுடன் அதிகப்படியான கடல் வழி வர்த்தக தொடர்புகளை கொண்டிருந்தனர். இப்பகுதியின் தலைமைக்காக இந்த 3 வம்சத்தை சேர்ந்தவர்களும் ஒருவருக்கொருவர் தொடர்ச்சியாக போரிட்டு கொண்டனர். 3 பேரரசுகளும் பாரம்பரியமாக ஆட்சி செய்து வந்த இந்த பகுதியை 3ஆம் நூற்றாண்டில் நுழைந்த களப்பிரர்கள் விரட்டியதால் இப்பகுதியின் பாரம்பரிய ஆட்சி வடிவம் மாறியது. பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் மீண்டெழுந்து களப்பிரர் ஆதிக்கத்தை முறியடித்து தங்களின் பாரம்பரிய பேரரசுகளை மீண்டும் நிலைநாட்டினர். வீழ்ந்திருந்த சோழர்கள் 9ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களையும் பாண்டியர்களையும் தோற்கடித்து தங்களது பெரும் சக்தியாக எழுச்சியடைந்து கிட்டத்தட்ட தெற்கு தீபகற்ப பகுதி முழுவதும் தங்கள் பேரரசை விரிவுபடுத்தினர். வங்காள விரிகுடா பகுதியில் சோழ பேரரசு சுமார் 36 லட்சம் கிலோமீட்டர் அளவிற்கு பரவி இருந்தது. தென்கிழக்கு ஆசியாவில் இருந்த ஸ்ரீ விஜய பேரரசு பகுதியையும் சோழரின் கடற்படை கட்டுப்பாட்டில் கொண்டிருந்தது. வடமேற்கு பகுதியிலிருந்து வந்த இஸ்லாமிய படைகளின் ஊடுருவல் காரணமாக இந்தியாவின் மற்ற பகுதிகளில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டது. 14ஆம் நூற்றாண்டில் பண்டைய 3 பேரரசுகளின் வீழ்ச்சி காரணமாக தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது. விஜயநகர பேரரசின் கீழ் தெலுங்கு பேசும் நாயக்கர் ஆட்சியர்கள் தமிழ் பகுதியை ஆட்சி செய்தனர். மராத்தியர்களின் குறுகிய கால வருகை தமிழ் பகுதியில் ஐரோப்பிய வணிக நிறுவனங்களின் வருகைக்கு வழிவகுத்தது. 17ஆம் நூற்றாண்டின் போது இவ்வாறு வணிகம் செய்ய வந்தவர்கள் இறுதியில் இந்த பூர்வீக ஆட்சியாளர்களை தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். தென்னிந்தியாவின் பல பகுதிகளை உள்ளடக்கிய சென்னை மாகாணம் 18ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. இப்பகுதி பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியால் நேரடியாக ஆட்சி செய்யப்பட்டது. இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு மொழியியல் எல்லைகளை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.